பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. அப்பப்பப்பா, என்ன வெயில்! வீசுற காத்தும் அனலா உள்ள அடிக்குது. என்ன வள்ளி, இப்படி எங்க வீட்டு திண்ணையில உட்காந்துட்ட? உள்ளதான் வரது. இருக்கட்டும் செல்வி, கொஞ்சம் அலுப்பா இருந்ததால இப்படியே உட்காந்துட்டேன். சத்த நேரத்துல கிளம்பிடுவேன். எம்புட்டு நேரம் வேணாலும் நீ உட்காந்து ஓய்வு எடுத்துக்க பிள்ளை. நீ சொன்னாப்ல அனல் காத்து தான் வீசுது. இந்தா எங்க தோட்டத்துல அறுத்த தர்பூஸ் பழம் இன்னைக்கு அறுத்து கொண்டாந்தது, சாப்பிடு பிள்ளை. அட, நல்ல செவப்பா இருக்கே பழம். நல்ல சுவை. காஞ்சி கிடக்கிற தொண்டைக்கு நல்ல இதமா எல்லாம் இருக்கு. அது சரி, நீ எங்க கழனியில இருந்தா வார? எப்பவும் உங்க மச்சான் கூட தானே வண்டியில வந்துருவ? ஆமா செல்வி, மச்சான் யாரையோ பார்க்கணும்னு வெள்ளனே கிளம்பிட்டாரு. இதோ இந்த சாமான எல்லாம் கையோட வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைச்சேன். எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு நடந்து வந்ததால சத்த அலுப்பாயிடுச்சு. அதான் இப்படி உட்காந்துட்டேன். இந்த கழனி சாமான்களை மட்டும் இங்கனவே வச்சுட்டு போயிடுறேன். என் மவனை அனுப்பி அப்புறமா எடுத்துக்கிறேன். ஆகட்டும் வள்ளி, இப்படியே வை, ஒன்றும் ஆகாது, பத்திரமா இருக்கும். அடடா, ஓய்வு எடுத்ததுல நேரம் போனதையும் கவனிக்கலையே. ஏன், என்ன ஆச்சு? வேற ஏதாச்சும் வேலை வச்சிருக்கியா என்ன? வானொலி நிகழ்ச்சிக்கு நேரம் ஆயிடுச்சே. அதுவும் இன்னைக்கு நாங்க பயிரிட்டு இருக்க சூரியகாந்தி பத்தியில எடுத்து சொல்ல போறாங்க. நீ சொல்றதும் சரிதான். இந்த நிகழ்ச்சியில துறை சார்ந்த வல்லுநர்கள் கழனியில நாம கவனிச்சு பராமரிக்க வேண்டிய எத்தனையோ குறிப்புகளையும் தொழில்நுட்பங்களையும் எடுத்து சொல்றாங்க. அவங்க சொன்ன பல தொழில்நுட்பங்களை நாங்களும் பயன்படுத்தி பலனும் அடைஞ்சிருக்கோம். சரி சரி, இன்னைக்கு நிகழ்ச்சி நீ என்னோடவே சேர்ந்து கேளுப்புள்ள. இதோ வானொலியை வைக்கிறேன். சூரியகாந்தி பயிரில் நவீன உழவியல் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் SM சுரேஷ்குமார் அவங்க எடுத்து சொல்றாங்க. எண்ணெய் வித்து பயிர்கள் என்பவை அவற்றின் விதைகளுக்காக வளர்க்கப்படுபவை. இவை அறுவடை செய்யப்பட்டு எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த பயிர்கள் பல்வேறு காலநிலை மற்றும் மண் நிலைமைக்கு ஏற்றவாறு பண்புகளை கொண்டுள்ளதாக உள்ளது. எண்ணெய் வித்து பயிர்கள் பழங்காலத்திலிருந்தே விவசாய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்து வருகிறது. மேலும் உலகம் முழுவதும் விவசாய தொழில் மற்றும் வர்த்தகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பயிர் வளங்களிலிருந்து தான் அதிக அளவு சமையல் எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுகிறது. குறிப்பாக நிலக்கடலை, சூரியகாந்தி, எள், கடுகு, சோயாபீன்ஸ், குங்குமப்பூ மற்றும் கனோலா போன்றவை உயர்தர சமையல் எண்ணெய் கொடுக்கும் இனங்களாக உள்ளன. சூரியகாந்தி மலர்கள் சூரியனை பின்தொடர்ந்து செல்லும் பண்பை கொண்டுள்ளது. இது விரைவாக வளரக்கூடிய பயிர். இதில் சுமார் 40 முதல் 45% எண்ணெய் பதம் உள்ளது. சூரியகாந்தி எண்ணெய் ஆரோக்கியமான சமையல் எண்ணெயில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதில் விட்டமின் இ நிறைந்துள்ளது. இதன் விதைகள் நேரடியாக உண்ணக்கூடியவையாக உள்ளது. இதற்கு மிதமான வெப்பநிலை அல்லது நல்ல வடிகால் வசதியுள்ள மண் வகைகள் தேவை. சூரியகாந்தி பயிர் கடல் மட்டத்திற்கு மேல் சுமார் 1500 முதல் 2500 மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் நன்கு வளரும். சராசரியாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்க வேண்டும். பூக்கும் நேரத்தில் அதிக அளவு காற்றில் ஈரப்பதம் மற்றும் அதிக மழை பெய்தால் மகசூலை பாதிக்கிறது. நல்ல வடிகால் உள்ள செம்மண், கரிசல் நிலங்களில் சூரியகாந்தி நன்காக வளரக்கூடிய பயிராக உள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள கோ3 வீரிய ஒட்டு ரகமான சூரியகாந்தி பயிர் ஹெக்டேருக்கு 2214 கிலோ சராசரி மகசூலை தரக்கூடியதாக உள்ளது. இதில் 42% எண்ணெய் சத்து உள்ளது. அடி சாம்பல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு தன்மை கொண்டதாக உள்ளது. சூரியகாந்தி பயிருக்கு ஏற்றவாறு 2 அல்லது 3 முறை உழவு செய்ய வேண்டும். கடைசி உழவின் போது ஏக்கருக்கு 5 டன் மக்கிய தொழு உரம், 12.5 கிலோ நுண்ணூட்ட கலவை
40 கிலோ மணலுடன் கலந்து நிலத்தில் இட வேண்டும். நாட்டு கலப்பை கொண்டு பார்கள் அமைத்து பாத்திகள் தயார் செய்ய வேண்டும். வீரிய ஒட்டு ரகங்களுக்கு பார்களுக்கு இடையே உள்ள இடைவெளி 60 சென்டிமீட்டரும் மற்றும் செடிக்கு செடி இடையே உள்ள இடைவெளி 30 சென்டிமீட்டராகவும் இருக்க வேண்டும். இதுவே சாதாரண ரகமாக இருந்தால் பார்களுக்கு இடையே உள்ள இடைவெளி 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் மற்றும் செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர் இடைவெளியும் கொண்டு பயிர்களின் எண்ணிக்கையை பராமரிக்கலாம். ஒரு ஹெக்டேருக்கு சாதாரணமான ரகமாக இருந்தால் 7 கிலோ விதையும் மற்றும் வீரிய ஒட்டு ரகமாக இருந்தால் 4 கிலோ விதையும் தேவைப்படுகிறது. 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி கலந்து விதை நேர்த்தி செய்வதன் மூலம் விதைகளிலிருந்து ஏற்படக்கூடிய நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலை பெரிய அளவில் கட்டுப்படுத்தலாம். மேலும் ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதையுடன் 600 கிராம் அசோஸ்பைரில்லம், 600 கிராம் பாஸ்போபாக்டீரியா போன்றவற்றை ஆரிய கஞ்சியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்து பின்னர் 15 நிமிடங்கள் உலர வைத்து பின்பு விதைப்பு செய்வதன் மூலமும் விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். மேலும் விதைகளை விதைப்பதற்கு ஒரு குழிக்கு 2 விதைகள் என்ற அளவில் பார்களின் பக்கவாட்டில் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். நடவு செய்து 10வது நாட்களில் வளர்ச்சி இல்லாத செடிகளை கலந்து ஒரு குழிக்கு ஒரு தரமான செடி இருக்குமாறு பராமரிக்க வேண்டும். பயிருக்கு பயிர் போதுமான இடைவெளி இருந்தால் பயிருக்கு தேவையான நீர், ஊட்டச்சத்து மற்றும் காற்றுகள் கிடைக்க மிகவும் ஏதுவாக உள்ளது. மேலும் சூரியகாந்தி பயிர்களுக்கு ஊட்டச்சத்து மேலாண்மை ஒரு முக்கிய பங்காக உள்ளது. மண் பரிசோதனை அடிப்படையில் உரமிடுவது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதாவது மண் பரிசோதனை செய்யாத நிலையில் வீரிய ரகத்திற்கு 60 கிலோ தலைச்சத்து, 90 கிலோ மணிச்சத்து மற்றும் 60 கிலோ சாம்பல் சத்து என்ற அளவில் இட வேண்டும். அதாவது சாதாரண ரகமாக இருந்தால் 60 கிலோ தலைச்சத்து, 30 கிலோ மணிச்சத்து மற்றும் 30 கிலோ சாம்பல் சத்து என இட வேண்டும். உரங்களை 3 பங்காக பிரித்து 50% அடி உரமாகவும் 25% 20 முதல் 25 நாட்களிலும் மீதமுள்ள உரத்தினை 45வது நாளிலும் இட்டு பலன் பெறலாம். மண் வளத்தை அதிகரிப்பதற்காக 2 கிலோ அசோஸ்பைரில்லம், 2 கிலோ பாஸ்போபாக்டீரியா ஆகியவற்றை 25 கிலோ தொழு உரம் மற்றும் 25 கிலோ மணலுடன் கலந்து விதைப்பதற்கு முன்பு இட்டு பயன்பெறலாம். விதைகள் விதைத்தவுடன் நீர் மேலாண்மை ஒரு முக்கிய பங்காக சூரியகாந்தியில் கருதப்படுகிறது. எனவே விதைத்தவுடன் ஒரு தண்ணீரும், 2வது நீர்ப்பாசனம் 7வது நாட்களிலும், 3வது நீர்ப்பாசனம் 20வது நாளிலும், 4வது நீர்ப்பாசனம் மொட்டு விடும் பருவத்திலும் கொடுக்க வேண்டும். அதாவது சூரியகாந்திக்கு 7 முதல் 8 நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்வது மிகவும் அவசியமாக உள்ளது. மேலும் சூரியகாந்தி பயிர்களில் களைகளை கட்டுப்படுத்துவதற்கு 15ஆம் நாளில் ஒரு முறையும் 30ஆம் நாளில் ஒரு முறையும் களை எடுப்பது மிகவும் முக்கியமாக உள்ளது. விதைப்பதற்கு முன் களைகள் அதிகமாக இருப்பதை கண்டறிந்தால் 500 லிட்டர் தண்ணீருடன் 2 லிட்டர் ஃப்ளூக்ளோரலின் அல்லது பெண்டிமெத்தலின் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் களைகளை பெரிய அளவில் கட்டுப்படுத்தலாம். பிறகு 30 முதல் 35 நாட்களில் ஒரு கைகளை எடுப்பதும் மிகவும் முக்கியமாக உள்ளது. சூரியகாந்தி பயிரை பொறுத்த அளவில் அயல் மகரந்த சேர்க்கை பயிராக உள்ளது. மகரந்த சேர்க்கையை ஊக்குவிப்பதற்கு ஒரு ஹெக்டேருக்கு 5 முதல் 10 தேன் பெட்டிகளை வைத்து பலன் பெறலாம். பூக்கொண்டையில் மஞ்சள் நிற பூக்கள் வளர ஆரம்பிக்கும் தருணத்தில் போரான் நுண்ணூட்ட சத்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் வீதம் கலந்து பூக்கொண்டையின் மீது நனையுமாறு தெளிக்க வேண்டும். மகரந்த சேர்க்கை காலை 9 முதல் 12 மணிக்குள் நடக்கும் என்பதால் மெல்லிய மெஸ்லின் துணியால் நுண்ணூட்ட சத்தை தொட்டு ஒவ்வொரு பூக்கொண்டையிலும் தேய்த்து வர வேண்டும். அருகருகே உள்ள பூக்கொண்டைகளை ஒன்றோடு ஒன்று முகம் சேர்த்து லேசாக தேய்த்து விட்டால் நல்ல பலன் கிடைக்கும். மேலும் சூரியகாந்தி பயிர்களை பொறுத்த அளவில் பெரிய அளவில் பயிர்களை தாக்கும் கம்பளி பூச்சி மற்றும் புகையிலை புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லி மேலாண்மையை பயன்படுத்துவது மிகவும் முக்கியமாகும். மேலும் உளவியல் ரீதியாக ஊடுபயிர்கள், அதாவது பச்சை பயிறு, உளுந்து, சோயாபீன்ஸ் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் இவற்றின் தாக்கங்களை குறைக்கலாம். மக்காச்சோளத்தை வரப்பு பயிராகவும் நடவு செய்து பூச்சி மற்றும் நோய்களிலிருந்து சூரியகாந்தி பயிரை பாதுகாக்கலாம். ஒரு ஹெக்டேருக்கு 15 எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். மேலும் 5% வேப்ப எண்ணெய் அல்லது வேப்பங்கொட்டை சாறு ஆகியவற்றை ஆரம்ப காலகட்டத்திலேயே தெளிப்பதன் மூலம் பூச்சிகளின் தாக்குதலையும் குறைக்கலாம். விளக்கு பொருட்கள் வைத்து அந்துகளை கவர்ந்து இழுத்தும் பூச்சிகளின் தாக்கத்தை குறைக்கலாம். மேலும் நோய்களாக அடி சாம்பல் நோய், வேரழுகல் நோய் போன்றவை சூரியகாந்தி பயிரை மிகவும் பாதிக்கின்றன. இவற்றை கட்டுப்படுத்துவதற்காக விதை நேர்த்தி செய்வது மிகவும் முக்கியமான ஒன்றாக உள்ளது. அதாவது 10 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் மேங்கோசப் மருந்தை கலந்து தெளிப்பதன் மூலம் கருகல் நோயை கட்டுப்படுத்தலாம். மேலும் பயிர் சுழற்சி கடைபிடிப்பதன் மூலமும்
இந்த நோய்களிலிருந்தும் பூச்சிகளிலிருந்தும் சூரியகாந்தி பயிரை பெரிய அளவில் காப்பாற்றலாம். சூரியகாந்தி பூவின் பின்புறம் மஞ்சள் நிறமாக மாறும் பொழுதும் முன்புறம் விதை கடினமாகி கருப்பு நிறமாக மாறும்போதும் பூக்களை மட்டும் அறுவடை செய்து விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும். விதைகள் 8 முதல் 9% ஈரப்பதமுடன் சேமித்து வைக்கலாம். விதைகள் உருவாகியவுடன் கிளிகள் மற்றும் பறவைகள் பாதிப்பு மிக அளவில் இருக்கும். இவற்றை கட்டுப்படுத்துவதற்காக ஒலி கருவிகள் மற்றும் சத்தம் செய்யும் எந்திரங்களை கொண்டு பறவைகளை விரட்டலாம். மேலும் ஒலி எதிரொலிக்கக்கூடிய வண்ண கண்ணாடிகள் ஆங்காங்கே கட்டி வைப்பதன் மூலம் பறவைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை மற்றும் சூரியகாந்தியில் மகசூலை அதிகப்படுத்துவதற்காக மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களாக தரமான விதைகள், உயிர் உரம், ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, நுண்ணிய நீர்ப்பாசனம் மற்றும் வரிசை விதைப்பு முறைகளை பயன்படுத்த வேண்டும். இவை தவிர மரபணு மாற்றம், சல்ஃபர் பயன்பாடு மற்றும் கதிரலை மைக்ரோவேவ்ஸ் கொண்டு எண்ணெயை பிரித்தெடுத்தல் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் எண்ணெய் வித்து பயிர்களில் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். மேலும் அதிநவீன தொழில்நுட்ப முறைகளாக மரபணு பொறியியல், அதாவது ஜெனட்டிக் என்ஜினியரிங் என அழைக்கப்படும் எண்ணெய் வித்து மற்றும் புரத சத்துக்களை அதிகம் கொண்ட ரகங்களை உருவாக்குவதன் மூலமும் எண்ணெய் வித்து பயிர்களில் பெரிய அளவில் மகசூலை அதிகப்படுத்தலாம். துல்லிய விவசாயம், அதாவது ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர், மேலும் ஜிபிஎஸ் வழிகாட்டும் எந்திரங்கள், ஆளில்லா விமானங்கள், ட்ரோன் என்று அழைக்கப்படும் ஆளில்லா விமானங்கள், சாயில் சென்சார்கள் என்று அழைக்கப்படும் மண் சென்சார்கள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலமும் எண்ணெய் வித்து பயிர்களில் நிலக்கடலை மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் பெரிய அளவில் மகசூலை பெறலாம். இந்த பயிர்களில் குறிப்பிட்ட அளவுக்கு நீர், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதற்கு இந்த ஜிபிஎஸ் வழிகாட்டும் எந்திரங்கள் பெரிய அளவில் பயனுள்ளதாக உள்ளது. மேலும் எந்திரமயமாக்குதல், விதைப்பு முதல் அறுவடை வரை, அதாவது சிறிய விதைகளை விதைப்பதற்கு பயன்படுத்தும் காற்று அழுத்த விதை எந்திரங்கள் போன்ற அதிநவீன எந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஆட்களின் வேலை பளு குறைந்து துல்லிய முறையில் பயிரிடப்பட்டு பெரிய அளவில் லாபம் பெறலாம். உயிரி தொழில்நுட்ப முறை மற்றும் மரபணு பொறியியல், அதாவது பயோடெக்னாலஜி மற்றும் ஜெனட்டிக்கல் என்ஜினியரிங் பயன்படுத்துவதன் மூலம் பயிர்களின் எண்ணெய் உள்ளடக்கத்தை அதிகரித்து வறட்சி அல்லது நோயை எதிர்த்து தாங்கக்கூடிய திறன் உள்ள புதிய வகை விதைகளை கண்டறியவும் பயன்படுகிறது. மேலும் அறுவடைக்கு பின் சார்ந்த தொழில்நுட்பங்களாக, அதாவது போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி என்று அழைக்கப்படும் பல நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் எண்ணெய்களை பிரித்தெடுத்துவதற்கு மைக்ரோவேவ் டெக்னாலஜியை செயல்படுத்துவதன் மூலம் அதிக எண்ணெய் மகசூல் மற்றும் தரமான எண்ணெய்களை பெறுவதற்கும் இது பயன்பெறுகிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகள், இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் போன்ற அமைப்புகள் இந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு எடுத்து செல்வதன் மூலமும், மேலும் கிளஸ்டர் முன்னிலை செயற்விளக்கங்கள், அதாவது கிளஸ்டர் ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் செயல்பாடுகளை எடுத்து கூறுவதன் மூலமும் எண்ணெய் வித்து பயிர்களில் பெரிய அளவில் நாம் லாபங்களை பெறலாம். இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எண்ணெய் வித்து பயிர்களில் பெரிய லாபம் மற்றும் மகசூலை அதிகப்படுத்தலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். சூரியகாந்தி பயிரில் நவீன உழவியல் தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் SM சுரேஷ்குமார் அவங்க எல்லாரும் புரிஞ்சிக்கிறாப்புல தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க. உழவு, விதைப்பு தொடங்கி அறுப்பு, சேமிப்பு வரைக்கும் சூரியகாந்தி பயிருக்கான தொழில்நுட்பங்களை அழகாக தெளிவுபடுத்திட்டாங்களே. ரொம்ப குறிப்பாக இந்த பயிரோட மகரந்த சேர்க்கை பற்றி ரொம்ப அருமையாக தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ பூச்சிகளை கட்டுப்படுத்துகிற முறைகளையும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேனே. எனக்கும் இப்போ சூரியகாந்தி பயிர் பற்றின தெளிவு கிடச்சிருச்சு. வள்ளி, எங்கே எந்திரிக்கிற? இருப்புல தர்பூசணி இன்னும் கொஞ்சம் கொண்டாரேன். இல்லை வேணாம் பிள்ளை, நான் போதுமான ஓய்வு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னோட உடம்பும் மனசும் ரொம்ப தெம்பாயிடுச்சு. அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணும், நான் கிளம்புறேன். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். வணிக முறையில் வேளாண்மை வழிமுறை என்ன கேளுங்கள். வணிக முறையில் வேளாண்மை வழிமுறை என்ன கேளுங்கள். வானொலி கேட்கும் உழவர்களே,
வளமாய் வாழுவோம் வாருங்கள். காய்கறியோடு கனி வகைகள் காசுகள் சேர்க்கும் புது மலர்கள். காய்கறியோடு கனி வகைகள் காசுகள் சேர்க்கும் புது மலர்கள். இன்னல் போக்கும் மூலிகைகள் இவையே நமக்கு புது பயிர்கள். இன்னல் போக்கும் மூலிகைகள் இவையே நமக்கு புது பயிர்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். அறுவடை என்பது ஆனந்தம், அதற்கு இதுவே ஆரம்பம். அறிவால் எதையும் வென்றிடுவோம், அற்புதம் உழவில் செய்திடுவோம். அறிவால் எதையும் வென்றிடுவோம், அற்புதம் உழவில் செய்திடுவோம். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். வணிக முறையில் வேளாண்மை வழிமுறை என்ன கேளுங்கள். வணிக முறையில் வேளாண்மை வழிமுறை என்ன கேளுங்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு உயிர் வலுவூட்டல் செய்யப்பட்ட சர்க்கரை வள்ளி கிழங்கு. சர்க்கரை வள்ளி கிழங்கு இந்தியாவில் ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காள மாநிலங்களில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. உணவு முறையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவுகளை வாங்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையக்கூடிய காய்கறி வகைகளில் கிழங்குகளுக்கு ஒரு தனி இடம் உண்டு. மரவள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு மற்றும் சிறு கிழங்கு போன்ற கிழங்குகள் தமிழகத்தில் அதிகமாக பயிரிடப்படுகின்றன. கேரள மக்களின் தினசரி உணவில் தவறாமல் இடம்பெறும் மரவள்ளிக்கிழங்கு தமிழகத்தில் ஜவ்வரிசி மற்றும் மாவு பொருள் தயாரிக்க மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. சேனை, கருணைக்கிழங்கு மற்றும் சேப்பங்கிழங்குகள் பெரும்பாலும் உணவு பயிராக பயன்படுத்தப்படுகின்றன. வருடத்தில் சில மாதங்களே கிடைக்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பெரும்பாலும் நன்றாக வேக வைத்து அல்லது அடுப்பில் சுட வைத்து சிற்றுண்டியாக சாப்பிடப்படுகிறது. இதன் கொடிகள் கால்நடை தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றன. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு குறைந்த செலவில் அதிக விளைச்சல், வருடத்திற்கு 3 முறை பயிரிடக்கூடிய வாய்ப்பு, நல்ல ருசி மற்றும் அதிக சத்துப் பொருட்கள் நிறைந்தது என்று நிறைய தனித்தன்மைகள் உண்டு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, கரூர், மதுரை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. உடலுக்கு தேவையான அன்றாட ஊட்டச்சத்துக்களில் வைட்டமின் ஏ, பி, பொட்டாசியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்ற சத்துக்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் உள்ளன. உயிர் வலுவூட்டல் முறையின் மூலம் ஒரு பயிரில் விஞ்ஞான ரீதியாக நல்ல ஆரோக்கியத்துக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் அடர்த்தியை அதிகரிக்க முடியும். உயிர் வலுவூட்டப்பட்ட பயிர்களை தொடர்ந்து உட்கொள்ளும்போது வைட்டமின் மற்றும் தாது சத்து தேவையான அளவு கிடைத்து ஊட்டச்சத்து குறைபாடுகள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். திருவனந்தபுரத்தில் உள்ள மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தில்
உயிர் வலுவூட்டல் முறையின் மூலம் சர்க்கரை வள்ளி கிழங்கு ரகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆரஞ்சு சதையுள்ள ரகங்களான பூ சோனா, பூஜா, பூ காந்தி, கௌரி, ஸ்ரீரத்னா, ஸ்ரீ கனகா மற்றும் ஊதா சதையுள்ள பூ கிருஷ்ணா போன்ற சர்க்கரை வள்ளி ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆரஞ்சு சதையுள்ள பூ சோனா ரகத்தில் ஒவ்வொரு 100 கிராம் கிழங்கிலும் 14 மில்லிகிராம் பீட்டா கரோட்டின் சத்து உள்ளது. பீட்டா கரோட்டின் சத்து கண் பார்வையை கூர்மைப்படுத்தி மாலைக்கண் மற்றும் பிட்டோட் புள்ளிகள் வராமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டது மற்றும் ஆந்தோசயனின் சத்து புற்றுநோய் வராமல் தடுக்கும். சர்வதேச உருளைக்கிழங்கு மையத்தின் ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட உயிர் வலுவூட்டப்பட்ட ஆரஞ்சு சதை கொண்ட சர்க்கரை வள்ளி கிழங்கு ரகங்கள் குழந்தைகள் மற்றும் பெண்களில் வைட்டமின் ஏ குறைபாட்டை சரி செய்ய மிகவும் பயனுள்ள உணவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இன்று வரை ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசியாவில் 68 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் வைட்டமின் ஏ நிறைந்த ஆரஞ்சு சதை கொண்ட சர்க்கரை வள்ளி கிழங்கை உணவில் சேர்த்துக் கொள்வதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஊதா சதையுள்ள பூ கிருஷ்ணா ரகத்தில் ஒவ்வொரு 100 கிராம் கிழங்கிலும் 90 மில்லிகிராம் ஆந்தோசயனின் நிறைந்துள்ளது. மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடந்த ஆய்வுக்கூட சோதனை முறை ஆராய்ச்சியில் ஊதா சதையுள்ள சர்க்கரை வள்ளி கிழங்கிலிருந்து எடுக்கப்பட்ட ஆந்தோசயனின்கள் மார்பக மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் செல்கள் பரவுவதை தடுக்கின்றன என்று நிரூபித்துள்ளார்கள். ஜப்பானில் உள்ள ஒக்கினாவா தீவுகளில் வாழும் மக்களில் 1000க்கு 50 பேர் 100 வயதிற்கு மேல் வாழ்வதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பல வருடங்களுக்கு முன்பு சூறாவளி காற்றினால் அதிக அளவு பாதிக்கப்பட்டு உணவு பற்றாக்குறை ஏற்பட்ட போது ஊதா மற்றும் ஆரஞ்சு சதை கொண்ட இமோ என்ற பெயர் கொண்ட ஜப்பானிய சர்க்கரை வள்ளி கிழங்குதான் ஒக்கினாவா மக்களுக்கு முதன்மை உணவாக பயன்பட்டது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் முக்கியமான உணவாக மாறியது. 1975 நடத்தப்பட்டு வரும் ஆராய்ச்சியில் ஒக்கினாவா மக்கள் ஆரஞ்சு மற்றும் ஊதா சதையுள்ள சர்க்கரை வள்ளி கிழங்குகளை அதிகமாக உட்கொள்வதால் ஆயுள் அதிகரிப்பதாக தெரிய வந்துள்ளது. உயிர் வலுவூட்டல் செய்யப்பட்ட சர்க்கரை வள்ளி கிழங்கிலிருந்து தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களை தெரிந்து கொள்ளலாம். திருவனந்தபுரத்தில் உள்ள மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் உயிர் வலுவூட்டல் செய்யப்பட்ட சர்க்கரை வள்ளி கிழங்கிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பதப்படுத்தப்பட்ட உணவு தயாரிக்கும் தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளது. முதலில் பேக்கரி பொருட்களை தெரிந்து கொள்ளலாம். உயிர் வலுவூட்டல் செய்யப்பட்ட சர்க்கரை வள்ளி கிழங்கிலிருந்து செய்யப்பட்ட புரதம் மற்றும் நார்ச்சத்து செறிவூட்டப்பட்ட ஆரோக்கியமான குக்கீகள், கேக் வகைகள், நியூட்ரிபார், ஜாம் மற்றும் ஜெல்லி போன்ற ஆயத்த உணவுகளை குழந்தைகள் விரும்பி சாப்பிடுகின்றனர். துரித உணவு என்பது விரைவாக சமைத்து வழங்கக்கூடிய உணவை குறிக்கிறது. தற்போது இந்த உணவுகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுவதால் பெற்றோர்கள் குழந்தைகளை சாப்பிட அனுமதிப்பதில்லை. சர்க்கரை வள்ளி கிழங்குகளில் இருந்து தயாரிக்கப்படும் புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து மிகுந்த நூடுல்ஸ் மற்றும் பாஸ்தா உடலுக்கு தீங்கு விளைவிப்பது இல்லை. மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகளால் செயல்படுத்தப்படும் வானவில் உணவு பிரச்சார திட்டம் மூலம் உயிர் வலுவூட்டல் செய்யப்பட்ட சர்க்கரை வள்ளி ரகங்கள் கிராமங்களிலும் நகரங்களிலும் வாழும் மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தப்பட்டு வருகின்றன. உயிர் வலுவூட்டப்பட்ட சர்க்கரை வள்ளி ரகங்களை ஊட்டச்சத்து குறைபாடுள்ள மக்கள் வாழும் பகுதிகளில் பிரபலப்படுத்தி அங்குள்ள குழந்தைகள் மற்றும் பெண்கள் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டை நீக்குவதே இந்த திட்டத்தின் குறிக்கோளாகும். இந்த வானவில் உணவு திட்டத்தில் குழந்தைகளுக்கு பிடித்த வடிவில் ஊட்டச்சத்து நிறைந்த மற்றும் அவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய நிறத்தில் கேக், குக்கீஸ், பாஸ்தா, நூடுல்ஸ் ஆகியவை தயாரிக்கப்பட்டு பிரபலப்படுத்தப்படுகின்றன. 2020ஆம் ஆண்டு அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மிசோரம் மற்றும் திரிபுராவில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வானவில் உணவு திட்டம் 3 துணை திட்டங்களாக செயல்படுத்தப்படுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் உயிர் வலுவூட்டப்பட்ட சர்க்கரை வள்ளி கிழங்கு, சிறுதானியம் மற்றும் காய்கறிகளின் விதைகளை உற்பத்தி செய்ய திறமையான விவசாயிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விதை உற்பத்தி பயிற்சி கொடுக்கப்படுகிறது. பயிற்சி முடிந்ததும் அவர்களுக்கு தரமான விதைகள் கொடுக்கப்பட்டு நன்றாக பயிர் செய்பவர்களிடமிருந்து திரும்ப பெறப்படுகின்றன. ஊட்டச்சத்து ரகத்தின் விதைகள் சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் வசிக்கும் வீடுகளில் தோட்டத்தில் பயிரிடுவதற்காக கொடுக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தில் உயிர் வலுவூட்டப்பட்ட சர்க்கரை வள்ளி ரகங்கள் பள்ளி தோட்டங்களில் பயிரிடப்பட்டு கிடைக்கும் கொடிகள் அவர்களின் வீட்டுத் தோட்டத்தில் பயிரிடப்படுவதற்காக எடுத்து செல்லப்படுகின்றன. தமிழகத்தில் பெருகி வரும் ஊட்டச்சத்து குறைபாடு, உடல் பருமன் அதிகரிப்பு மற்றும் தவறான வாழ்க்கை முறைகளால்
வரும் நோய்களை தவிர்ப்பதற்கு தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உயிர் வலுவூட்டப்பட்ட சர்க்கரை வள்ளி கிழங்குகளையும் அவற்றிலிருந்து செய்யப்படும் பதார்த்தங்களையும் தவறாமல் கொடுக்க வேண்டும். ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவது மட்டுமல்லாமல் உயிர் வலுவூட்டப்பட்ட சர்க்கரை வள்ளி கிழங்கு விவசாயிகளுக்கும் நல்ல லாபம் தரக்கூடிய பயிராகும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். இயற்கையான உரங்கள், அது இயற்கை அளித்த வரங்கள். இயற்கையான உரங்கள், அது இயற்கை அளித்த வரங்கள். பசுந்தாள் தழையினை உரமாக்கு, வசமாய் நிலத்தினை வளமாக்கு. பசுந்தாள் தழையினை உரமாக்கு, வசமாய் நிலத்தினை வளமாக்கு. தொழு எரு குப்பை புண்ணாக்கு, தொழு எரு குப்பை புண்ணாக்கு. அமையட்டும் இதிலே கண்ணோக்கு. இயற்கையான உரங்கள், அது இயற்கை அளித்த வரங்கள். வடிகால் வசதி பொல பொல தன்மை, நிலமகள் பெறுவது முழுவதும் உண்மை. வடிகால் வசதி பொல பொல தன்மை, நிலமகள் பெறுவது முழுவதும் உண்மை. நிலத்தை விட்டே நீங்கி போகும், நிலத்தை விட்டே நீங்கி போகும். களரினும் தன்மை போவது நன்மை. இயற்கையான உரங்கள், அது இயற்கை அளித்த வரங்கள். மணற்பாங்கான நிலத்தினிலே நீரை சேர்த்து வைத்திடவே. மணற்பாங்கான நிலத்தினிலே நீரை சேர்த்து வைத்திடவே. இயற்கை உரமே உதவிடுமே, இயற்கை உரமே உதவிடுமே. ஏனைய நன்மையும் பெருகிடுமே. இயற்கையான உரங்கள், அது இயற்கை அளித்த வரங்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.